என்ன பொறுத்த வரைக்குங்க, விஜய் அவர்கள் வந்து இத்தனை நாளா பேசின பேச்சுல வந்து, இந்த காஞ்சிபுரத்துல பேசின பேச்சு தான் வந்து கொஞ்சம் தெளிவான பேச்சு மாரி இருந்துச்சு. மணலை கொள்ளையடிச்சா நீர்நிலைகள் அழியும், ஏரி குளம் கண்மாய் எல்லாம் அழியும். இதெல்லாம் அழிஞ்சா விவசாயம் அழியும், விவசாயம் அழிஞ்சு போனா விவசாயிகள் அழிஞ்சிருவாங்க. ஆக மொத்தம் நாம எல்லாரும் மொத்தமா அழிஞ்சு போக வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாம, விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து காஞ்சிபுரம் இந்த மக்கள் சந்திப்புல வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு அவர் சொன்ன திட்டங்கள் எல்லாம் வந்து மக்கள் கணக்கு போட்டு பார்த்தா, அட மக்களுக்கு இத விட என்னப்பா வேணும்? விஜயோட அறிவிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கே! இந்த 8 விஷயங்களும் மட்டும் தமிழ்நாட்டுல ஃபுல்ஃபில்லா கிடைச்சிருச்சுன்னா, தமிழ்நாடு வேற லெவலுக்கு வந்துரும்ன்னு சொல்ட்டு மக்கள் எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம, விஜய் அவர்கள் வந்து வழக்கமா டிஎம்கேவ எதிர்க்கிற விதம் வந்து கொஞ்சம் ரூடா இருக்கும். ஆனா, இப்ப இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. அட்டாக் பண்ற மோடே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா அட்டாக் பண்றாரு. ரொம்ப வந்து சென்சிட்டிவா போய் அவங்கள வந்து நோண்டாம, மேம்போக்கா மக்களுக்கு இவங்களோட முகத்திரைய கிழிச்சு வீசுற மாரி வந்து, மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிற விதத்துல வந்து இன்னைக்கு அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னு எனக்கு தெள்ளத் தெளிவா வந்து தெரியுது. ஸோ, இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் ஸ்பீச் அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க. இந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புல வந்து விஜய் அவர்கள் தெள்ளத் தெளிவா ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா வந்து, பொதுவாவே வந்து விஜய் அவர்களோட கூட்டத்தை எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, தற்குறி கூட்டம். விஜய் ஒரு தற்குறி. விஜய் சுத்தி இருக்கிற அவர்களோட ரசிகர்கள் தற்குறி. அவங்கள சுத்தி இருக்கிற தொண்டர்கள் தற்குறி. இப்படிதான் வந்து அந்த டிஎம்கேலேருந்து அடிமட்ட நிர்வாகியிலேருந்து மேல இருக்கிற மினிஸ்டர் வரைக்குமே எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. ஆனா, இன்னைக்கு அதே ஒரு மினிஸ்டர் வந்து இன்னைக்கு பொதுவா வந்து டிஎம்கே மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து, நம்ம ஏன் வந்து தற்குறின்னு விஜய் அவர்கள் வந்து பேசணும்? அப்படி பேசுறதும் தப்பு. ஏன்னா, நம்ம அது மக்களையும் சேர்த்து தான் அப்படி சொல்றோம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க டிவிகேக்கு போறாங்கன்னா, நம்ம வந்து இன்னும் வந்து பிரச்சாரம் அதிகமா செய்ய வேண்டியிருக்குது. அதனால தற்குறின்னு இனிமேல் சொல்லாதீங்கன்னு ஒரு மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. அப்போ அந்த விஷயம் வந்து இங்க ஹைலைட் ஆகுது. பாருங்க, அவங்க கட்சியிலேயே வந்து ஒருத்தங்க வந்து இப்படி வந்து தற்குறி கூட்டம்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. இது வந்து இந்த செயல் வந்து நாளடைவுல எல்லாருக்கும் போகும். அப்ப எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. மக்கள் வந்து ஒண்ணும் தற்குறி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம என்ன சுத்தி இருக்கிற கூட்டத்த ஏன்பா தற்குறின்னு சொல்றீங்க? தற்குறின்னா என்னப்பா? உண்மையாவே எழுத படிக்க தெரியாதவன் தான் தற்குறி. அப்படி இருக்கும்போது, என்ன சுத்தி இருக்கிறவங்கள எப்படி நீ தற்குறின்னு சொல்ற? இது வந்து உங்களோட பார்வையே தவறான பார்வை அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஆணித்தனமா போட்டு அடிச்சு விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. எங்களோட கூட்டம் வந்து நீங்க நினைக்கிற மாரி தற்குறி கூட்டம் கிடையாது. உங்க தலையெழுத்த மாத்துற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து தெள்ளத் தெளிவா இந்த மக்கள் சந்திப்புல வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதே காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து பாலாறு நதி ஓடுது. அங்க இருக்கிற மணல்கள் கொள்ளையடிக்கப்படுது. இந்த கொள்ளை வசூல் மட்டுமே கிட்டத்தட்ட 4730 கோடி இருக்கும். அந்த அளவுக்கு ஆத்து மணல அள்ளி வந்து விக்கிறாங்க. இதெல்லாமே வந்து டிஎம்கே ஆட்சியில தான் நடக்குது. அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மக்கள் சந்திப்புல போட்டு உடைச்சிருக்காரு. இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. எவிடன்ஸ் இருக்கான்னு அந்த சைட்ல இருந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அது எல்லாமே கோர்ட்ல இருக்கு. வேணா பாருங்க, இவங்க வந்து இந்த மணல் கொள்ளைக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் வந்து இந்த மக்கள் சந்திப்புல வந்து பேசுறாரு. ஓகே. விஜய் அவர்கள் இந்த காஞ்சிபுரம் சந்திப்புல பேசுனதுல வந்து ஹைலைட் ஆன விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்லப் போறேன். என்னன்னா, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா, அதாவது அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா என்னென்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் குடுத்திருந்தாரு. அதுல 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்டா வந்து என்னன்னா, எல்லாருக்கும் வந்து வீடு இருக்கணும். யாரும் வீடு இல்லாம இருக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, எல்லார் வீட்லயும் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளோ, இல்ல ஒரு காரோ, வேனோ, ஆட்டோவோ இருக்கணும் அப்படிங்கிறது அ உறுதியாக்கப்பட வேண்டும். அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாப் என்ன சொல்றது? ஒரு பெர்மனன்ட் ஜாப் வந்து இருக்கணும். அதுக்கு வழிவகை செய்யப்படும்னு சொல்லிட்டு தேர்ட் பாயிண்ட் சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேடி வந்து மக்கள் வரணும். அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செய்யப்படும் அப்படிங்கிறது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த விவசாயிகள் காக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம நெசவாளர்கள், மீனவர்கள் இவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு உண்டான வேலைகள் வந்து செய்து தரப்படும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த பாயிண்ட்டா வந்து பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு வந்து இன்னும் அதிகமான முறையில வந்து பலப்படுத்தப்படணும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இப்ப எங்கேயுமே வந்து பாதுகாப்பு இல்ல. அவங்க வந்து சுதந்திரமா செயல்படுறதுக்கு உண்டான வேலைகள வந்து கவர்மெண்ட் வந்து செய்து தரப்படும். அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு 100% கேரண்டியா வந்து எங்களோட கவர்மெண்ட்ல குடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான அறிவிப்புகள வந்து இந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புல வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து மக்களிடையே வந்து பரவலா வந்து இன்னைக்கு வந்து பேசப்படுது. என்னன்னா,
ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரியான அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்களே, வீடும் கொடுத்துருவாங்க, பைக்கும் கொடுத்துருவாங்க, கார் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்வாதாரத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போறாங்க. இப்படியான விஷயங்கள் கிடைச்சாவே போதுமே, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து விஜய் அவர்களோட தொண்டர்களாகட்டும், அவர்களோட ரசிகர்களாகட்டும், சாமானிய மக்களாகட்டும் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு பேசின பேச்சு தான். ஆனா இன்னைக்கு ட்விட்டர்ல நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே, விஜய் அவர்களோட பேச்சு தான் வந்து ஹைலைட்டா போயிட்டுருக்கு. விஜய் குடுத்த இந்த வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகள் வந்து பொதுவாவே வந்து இந்த அரசியல்வாதிகளும் குடுக்கிறதா. அது எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியம் அப்படிங்கிறது, அவங்கவங்க ஆட்சிக்கு வந்து ஆட்சி செய்ற லட்சணத்துல தான் இது எல்லாமே தெரியும். ஆல்ரெடி இந்த அரசியல்வாதிகள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க குடுத்த வாக்குறுதி என்ன? இப்ப நடைமுறையில என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி மாறும். ஆட்சிக்கு வரும் முன், ஆட்சிக்கு வந்த பின் அப்படிதான் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதியோட வாழ்க்கையுமே வந்து ஓடிட்டு இருக்கு. அவங்க பின்னாடி தான் நம்மளும் ஓடிட்டு இருக்கோம். ஓட்டு போடுற வரைக்கும் தான் நம்ம கால்ல விழுவாங்க. ஓட்டு போட்டாச்சுன்னா நம்மலாம் போய் அவங்க கால்ல விழுந்துற வேண்டியதா. நீங்க கால்ல விழுந்தாலும் செருப்பு கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அரசியல்வாதிகளோட இன்றைய நிலைமை. சரிங்க. இப்படி இருக்கும்போது, விஜய் அவர்கள் வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து இந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புல வந்து பேசியிருக்காரு. அதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த காஞ்சிபுரம் சந்திப்பு வந்து ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து நம்ம எலக்ஷன்ல தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் போய் விஜய் அவர்கள் அந்த மாவட்டத்தில இருக்கிற பிரச்சனைகள வந்து அட்ரஸ் பண்ணி, இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணுவோம். அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்றாரு. ஆனா, அதுவே வந்து ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குமா? ஒவ்வொரு மாவட்டத்தில இருக்கிற பிரச்சனைகள அவர் சரி பண்ணுவாரா? அப்படிங்கிறது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரிங்களா? இதுதான் வந்து ஹைலைட்டான விஷயங்கள். அப்புறம் வழக்கம் போல விஜய் அவர்கள் வந்து டிஎம்கேவ சாடி பேசுறதாகட்டும், அவங்க வந்து கொள்ளையடிக்கிறதா அவங்களோட கொள்கை. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு கேட்குறாங்க. நாங்க வந்து அண்ணா அவர்களையும், அம்பேத்கர் அவர்களையும், அது மட்டும் இல்லாம காமராஜர் அவர்களையும் ஃபாலோ பண்றோம். அவங்களோட கொள்கை தான் எங்க கொள்கை. அதைத்தான் நாங்க சொல்லிட்டே இருக்கோம். திருப்பி திருப்பி எங்கள கொள்கை என்ன, கொள்கை என்னன்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க கொள்கை என்ன? அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருந்தாருங்க. ஆ "பவளவேலா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாதே பாப்பா." அதனால இப்படி நாங்க சாதாரணமா சாப்ட்டா பாடுனதுக்கே வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. இதே வந்து நாங்க வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தா என்ன இருக்கிறது? அதனால இந்த சாஃப்ட்டான ஒரு பாட்டுக்கே வந்து ரொம்ப ஹைப்பர் ஏத்துறாங்க. அவங்களால தாங்கவே முடியல. நாங்க இன்னும் வந்து அரசியல வந்து ஆரம்பிக்கல. எங்களோட அரசியலே வேற மாதிரி இருக்கும். நீங்கலாம் தாங்க மாட்டீங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புல விஜய் அவர்கள் வந்து தெள்ளத் தெளிவா சொல்றாரு. இதுக்குண்டான ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்கள்ல தெரிய வரும். ஏன்னா டிஎம்கேல இருக்கிறவங்களும் சும்மா கிடையாது. இன்னைக்கு நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ லட்சங்கள் குடுத்தெல்லாம் வந்து இந்த மீடியால இருக்கிற பெர்சன்ஸ் எல்லாம் பேச வைக்கிறாங்களாம். விஜய்க்கு ஆப்போசிட்டா. எப்படி கேப்டன் இருக்கும்போது அடிச்சு துவம்சம் பண்ணி அவர் குடிகாரன், அவருக்கு பேசத் தெரியாது, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவர் நிர்வாகிகள நடத்துற விதமே வந்து ரூடா இருக்குது. மீடியாஸ கேவலமா பேசுறாரு. அப்படி இப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு வதந்திய கிளப்பி, வீட்ல உட்கார வச்சு மேலும் மேலும் அவரோட ஹெல்த் இஷ்யூ வர வச்சு, குடிக்க வச்சு, அவர வந்து எப்படி இந்த அரசியல் வாழ்க்கையிலேருந்து வெளியேத்துனாங்களோ, அதே மாரி விஜய்க்கு ஒரு நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்றதுக்காக புதுசு புதுசா ஆள வந்து இறக்குறாங்களாம். இதெல்லாம் படத்துல தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு நிஜத்துலயும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால எந்த ஒரு ஃபேக்கான தகவலும் நம்ம குடுக்கக்கூடாது. இப்படி ரூமர் சுத்துது உண்மையான்னு தெரியல. சரிங்க. இதுதாங்க இந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்போட ஹைலைட் பாயிண்ட்ஸு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அப் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போறக்கு உண்டான ஒரு வாய்ப்ப உருவாக்கி குடுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.